மாமா என்னடா இப்ப ஊட்டி விடுற மாதிரி நைட்டு நிலாவை காட்டி ஊட்டி விடுறீங்களா? நிலாசாரா தங்க ஊட்டி விடுறேன் உனக்கு. ஐயோ இது வேறயா? விழுந்துட்டான், கப்பன விழுந்துட்டான். ஐயோ இந்த லாஸ்ட் உருண்டை. பாரு சத்தி தங்க ஃபுல்லா சாப்பிட்டுட்டாங்க. ஐயோ இவ ரொம்ப கெட்டு போயிட்டானே. என்னடா இது? சாப்பாடு கருவேப்பிலை எல்லாம் அங்கங்க ஒட்டி இருக்கு. ஐயோ நம்மள பாத்துட்டாளே. இதுக்கு மேல இங்க இருந்தோம் அடி பின்னி எடுத்துருவா. வேணாம். உனக்கு வைக்கிற வெயிட். இந்தா தண்ணிய குடி. போதுமா? ஓகே, அவ்வளவுதானே? மாமா இன்னைக்கு இந்த நாள் நீங்க போட்டு கொடுத்த டீ, நீங்க சமைச்சு கொடுத்த பிரியாணி, இதெல்லாம் விட நீங்களே எனக்கு ஊட்டி விட்டீங்க பாருங்க, அதுதான் மாமா எனக்கு ஸ்பெஷல். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. இங்க பாரு, இதெல்லாம் இத்தோட அவ்வளவுதான். ராத்திரி வந்து அதே மாதிரி நிலாசோறு திரும்ப கேட்டேன்னு வை, கொன்னே போட்டுருவேன். அதுக்குள்ள உங்க அக்காவெல்லாம் டியூன் பண்ணி வச்சுக்கோ. நான் ஆபீஸ் கிளம்புறேன். பை. மாமா மறுபடியும் என்ன? நீங்க போகும்போது எனக்கு உதவி பண்ண பாடிக்கிட்ட மட்டும் சொல்லிட்டு போறீங்களா? ஏன்னா அவங்களுக்கு தான் எல்லா பக்கமும் தெரியும், அதனாலதான். கரெக்ட். அந்த வேலையை செஞ்சுட்டு போறேன். மாவல எட்டி பார்த்து வேவா பாக்குற, மேல வா, உனக்கு வச்சுக்கிறேன் கச்சேரி. அம்மாடி சுபத்ரா, அநியாயம் நடக்குதுமா. அந்த சிவா பையன் சக்திக்கு சோறு ஊட்டுறது என்ன, அவளும் ஆண் வாய காட்டுறது என்ன, அந்த சிவா பைய கொஞ்சிக்கிட்டே ஊட்டி விடுறாமா. ஐயே என்னால பார்க்கவே முடியலமா. எனக்கு வர்ற கோவத்துக்கு அப்படியே அந்த சக்திய ஐயோ சுபத்ரான்னு நினைச்சு எல்லாத்தையும் இவகிட்ட உளறிட்டேனே. இவ என்ன பண்ண போறாளோ? என்ன பாட்டி பேச்சு மூச்சே காணோம்? பேச்சு வரலப்பா, மூச்சு வரல. இல்ல ஏதோ சக்தியை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. அப்படி பாட்டி தெரியாம பேசிட்டேன்டா. நீ எதையும் மனசுல வச்சுக்காத. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா. பாவ மன்னிப்பு கேக்குறதுனால விடுறேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஒட்டு கேட்டு வேவு பாத்தீங்க, அப்படியே கோழி கழுத்து திருவுற மாதிரி உங்க கழுத்து திருவிடுவேன். ஜாக்கிரதை. நல்ல வேளை கழுத்தை புடிச்சதோட விட்டுட்ட. எங்க அடி பொழந்துருவாளோன்னு பயந்துட்டேன். எல்லாம் அந்த சுபத்ராவால வந்துச்சு. அவ மட்டும் இங்க உட்கார்ந்து இருந்தா எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குமா? அறிவு கெட்டவ, எனக்கு போய் பொண்ணா பிறந்திருக்கா பாரு. அவசரப்பட்டு என் பொண்ணுகிட்டே அவளை பத்தி வாய் விட்டுட்டேன். அம்மடி, நீ எப்பமா வந்த? அந்த மீனாட்சியும் கழுத்தை பிடிக்கும் போதே வந்துட்டேன். அப்ப முழுசா எல்லாம் கேட்டிருப்பேன். ஏமா, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனை கடிச்ச கதையாட்டம் நீ என்னையே திட்டுறியா? உன் வேலையை என்கிட்ட காட்டாத. நான் இல்லனா நீ இங்கே இருக்க முடியாது, பாத்துக்கோ. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா, புரிஞ்சுது. அம்மடி, நான் நிஜமாவே உங்ககிட்ட மேல என்ன நடந்துச்சுன்னு சொல்லத்தாமா வந்தேன். ஆனா நீ என்ன நினைச்ச அந்த மீனாட்சி கிட்ட சத்திய பத்தி உளறிட்டமா. அவன் என்னடான்னா என்ன அடிக்காத குறையா மிரட்டிட்டு போறான். அந்த கோவத்துலதாமா உன்னை திட்டமா. மத்தபடி உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்லம்மா. அம்மாவை தப்பா நினைச்சுக்காத. சரி விடுமா. மேல என்னதான் நடந்துச்சு அத கேளு முதல்ல. அந்த சக்திக்கு இந்த சிவா பைய சோறு ஊட்டாமா. அதுவும் கொஞ்சிக்கிட்ட. அவன் கொஞ்சிக்கிட்டே சோறு ஊட்ட, அத அந்த சக்தி ஆண் வாய் திறந்து சாப்பிட. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, பார்க்கவே கன்றாவியா இருக்குமா. இதுல அந்த சக்தி வேற சிவாவை நிலாச்சோறு ஊட்ட சொல்றாமா.
எனக்கு என்னமோ அவ பிளான் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். நீ பாத்துக்கோமா. அம்மா பண்ணட்டும், அவ என்ன வேணாலும் பண்ணட்டும். கடைசியில ஜெயிக்க போறது நான் தாம்மா. சிவா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணதுதான். அந்த சக்தி இந்த வீட்டை விட்டு வெளியே ஓகே போறது ஃபைன் போறதுதான். 15 மினிட்ஸ் நான் கிளம்பிட்டேன். ஐயோ சிவா வராமா, சிவா வரா. காலையில ஒரு சின்ன டிலே ஆயிடுச்சு, வந்துடுறேன். யா பை. அம்மா நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். பாட்டி வரேன். என்ன சிவா, சக்திக்கு அடிபட்டிருக்கு, நீ பாட்டுக்கு ஆபீஸ் கிளம்புறேன்னு சொல்ற? அம்மா, இன்னைக்கு நான் கண்டிப்பா ஆஃபீஸ் போயே ஆகணும். நிறைய வேலை பெண்டிங் இருக்கு. விட்டா டோட்டலா மாட்டிக்குவேன். அது சரி, அப்ப சக்தியை யார் பாத்துக்குவா? அதுக்குதாம்மா உங்ககிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேட்கலான்னு வந்தேன். என்னன்னு கேளு சிவா. அம்மா கிட்ட தானே கேக்குற, கேளு. இல்ல பாட்டி வேணாம். அட என்னடா நீ, என்ன வேணுமோ அம்மா கிட்ட கேளுடா. கண்டிப்பா அம்மா செய்வா. அப்படியே அம்மாவால முடியலன்னா நான் செய்யறேன்டா. பாட்டி நீங்க சொல்றதுதான் கரெக்ட். கண்டிப்பா இந்த விஷயம் உங்களால மட்டும்தான் முடியும். என்னடா கண்ணாது? அது ஒண்ணும் இல்ல பாட்டி, சத்தியும் நீங்களும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கீங்களா? அதனால அவளுக்கு கூடமாட இருந்து எல்லா உதவியும் செய்யறதுக்கு நீங்க தான் கரெக்டா இருப்பீங்க. சக்திக்கு நான் ஹெல்ப் பண்ணுமா? ஆமா பாட்டி, உங்களால மட்டும்தான் அது முடியும். ஐயோ, சிங்கத்து வாயில போய் தலையோட சொல்றானே. பாட்டி என்ன ரொம்ப டீப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணே இல்லப்பா. பாட்டி நான் முக்கியமான மீட்டிங்ல எல்லாம் இருப்பேன். அவ அடிக்கடி ஃபோன் பண்ணி என்னை டிஸ்டர்ப் பண்ணாம பத்திரமா பாத்துக்கோங்க, சரியா? வரேம்மா. ஐயோ சுபத்ரா, என்ன இவன் இப்படி மாட்டி விட்டுட்டு போறான்? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்கணும். சிவா கேளு கேளுன்னு சொன்னல, போய் செய் போ. அம்மாடி எனக்கு பயமா இருக்குமா. பேசாம எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டமா. அம்மா ஸ்கூல் போற குழந்தை மாதிரி காரணம் சொல்லாத. அவ கேட்ட முடியாதுன்னு தைரியமா சொல்லு. மீனாட்சாமி, 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 மீனாட்சாமி. ஐயோ என்னங்க கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டீங்க லாவா? ஏங்க கத்து கத்துன்னு கத்திட்டு இருந்தாங்க. சாரிங்க, சொல்லுங்க என்ன விஷயம்? சொல்லுங்களா? நீங்க தான் சொல்லணும். நான் என்னங்க சொல்லணும்? எதையோ நினைச்சு சிரிச்சிட்டு இருந்தீங்கல்ல, அததான் கேக்குறேன். ஓ அதுவா, சக்தி சிவாவே நினைச்சு சிரிச்சேன். என்னது சிரிச்சிங்களா? என்ன மீனாட்சாமி, உங்க தங்கச்சி அங்க அடிபட்டு கிடக்குறாங்க, அத பத்தி கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம நீங்க என்னன்னா அதை நினைச்சு சிரிச்சிட்டு இருந்தேன்னு சொல்றீங்க. தப்பு சாமி, நீங்க பண்றது ரொம்ப தப்பு. என்னங்க என்னங்க ரொம்ப தப்பு? சக்திக்கு அடிபட்டது என்னமோ எனக்கு வருத்தம் தான். ஆனா உங்க அண்ணன் சிவா சக்திக்கு ஹெல்ப் பண்றாருல, அது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அத நினைச்சுதான் சிரிச்சிட்டு இருந்தேங்க. அப்படி என்ன ஹெல்ப் பண்ணிட்டாரு சிவசாமி? என்னங்க என்னங்க நீங்க இப்படி கேட்டுட்டீங்க? அவளுக்கு டீ போட்டு கொடுத்திருக்காரு, வெஜிடபிள் பிரியாணி பண்ணி கொடுத்திருக்காரு. அது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா? ஏங்க அது மத்தவங்க செஞ்சா சாதாரண விஷயம் தாங்க. ஆனா பொண்ணுங்கனாலே கடுப்பாகிற உங்க அண்ணன் செஞ்சு கொடுத்திருக்காருனா அத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இதெல்லாம் ஒரு சாதனைன்னு பேசிட்டு இருக்கீங்க. ஹலோ சாமி, உங்க அண்ணனாவது டீ போட்டு கொடுத்திருக்காரு, சாப்பாடு செஞ்சு கொடுத்திருக்காரு. இது வரைக்கும் நீங்க எனக்கு ஒரு கிளாஸ் சுடு தண்ணியாவது போட்டு கொடுத்திருப்பீங்களா? மீனாட்சாமி என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இப்ப என்ன வேணும்னு சொல்லுங்க, அது என்ன டிஷ்ஷா இருந்தாலும் பரவாயில்ல, நானே என் கையால உங்களுக்கு ஸ்பெஷலா செஞ்சு தரேன். 5 பெட்டி ஷோலாம் 5 வருஷமா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். எந்த ஐட்டமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆர்டர் அற்புதமா செஞ்சு தரேன். உங்களுக்கு என்ன வேணும் மட்டும் சொல்லுங்க. என்ன வேணும் சாமி? நீங்க அவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டாம். நீங்க எனக்கு ஒரே ஒரு கிளாஸ் ஸ்ட்ராங்கா காஃபி மட்டும் போட்டு கொடுங்க. காஃபி? காஃபி. என்ன நீங்க அசிங்கப்படுத்துறீங்களா? அட இதுல என்னங்க அசிங்கப்படுத்த இருக்கு? உங்க கையால ஸ்ட்ராங்கா காஃபி குடிச்சா நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்ணேன். ஓகே, உங்களுக்கு காஃபில என்ன வெரைட்டி வேணும்? கேப்பச்சினோ, அமெரிக்கானோ, எக்ஸ்பிரஸினோ, மச்சாட்டோ, மொக்கா, லாட்டே, இதுல என்ன வேணும்னு சொல்லுங்க. என்னங்க எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணாங்க, காஃபி மட்டும் போதுங்க. மீனாட்சாமி, இதெல்லாம் காஃபில இருக்க வெரைட்டிஸ். காஃபில என்னங்க வெரைட்டி? பாலை ஊத்தி காஃபி தூளை போட்டு சக்கரை போட்டு கொதிக்க வச்சா காஃபி ரெடி, அவ்வளவுதானே? பாவி, கஷ்டப்பட்டு இன்டர்நேஷனல் ப்ராடக்ட்டா சொன்னா
பொசுக்குன்னு காஃபி போட்டு கொடுன்னு சாதாரணமா சொல்ற ஆ? போடுறேன் ஆ, 5 நிமிஷத்துல காஃபியோட வரேன் நல்லா ஸ்ட்ராங்கா. வெரி வெரி ஸ்ட்ராங். பொண்ணுங்களையே பிடிக்காத சிவா இன்னைக்கு என்ன இப்படி மாறி போயிட்டான்? அவளை விழுந்து விழுந்து இல்ல கவனிக்கிறான். போற போக்க பார்த்தா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து குழந்தை குட்டின்னு பெத்துக்கிட்டு கடைசி வரைக்கும் வாழ்ந்துருவாங்க போல இருக்கே. ஆனா நம்ம சுந்தர் இந்த விஷயத்துல நம்மள மாதிரி தான் இருக்கான். இது வரைக்கும் ஒரு தடவை கூட அந்த மீனாட்சி சுடு தண்ணி கூட போட்டு கொடுத்ததில்ல. என்ன இருந்தாலும் அவன் நம்ம ரத்தமாச்சே. டேய், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? நானும் அதே தான் கேக்குறேன். நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? நீ முதல்ல சொல்லு. நான் காஃபி போட போறேன் சாமி. தேங்க்ஸ்டா கண்ணா. எதுக்கு? காபி போட்டு கொடுக்கறதுக்கு தான். பாட்டி சாமி, இது நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. இது என் மீனாட்சி சாமிக்காக நானே என் கையால ஸ்பெஷலா போட போற காஃபி. இத எந்த சாமி சரணம் வேற யாருக்கும் தரமாட்டேன்னு சொல்ல வந்தேன். அட பாவி, நீயே இப்படித்தானா? உன்னை போய் பெருமையா பேசுனே, என்ன செருப்பாலேயே அடிச்சுக்கணும். ரொம்ப நல்ல விஷயம். முதல்ல அதை போய் செய்யுங்க. டாய். அது போய் ஏதாச்சும் செய்யுங்கன்னு சொல்ல வந்தேன். ஏண்டா, காஃபி வேணும்னா அந்த மீனாட்சி வந்து போட்டுக்க மாட்டாளாமா? நீ தான் அவளுக்கு போட்டு கொடுக்கணுமாமா? சரி, ஏதோ சக்திக்கு அடிபட்டுடுச்சு, சிவா காஃபி போட்டு கொடுக்கறான். உன் பொண்டாட்டிக்கு என்னடா ஆச்சு? பாட்டி சாமி, பொண்டாட்டி சாமிக்கு அடிபட்டாதான் உதவி பண்ணுன்றதெல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம சும்மா இருக்க நேரத்திலயும் உதவி செய்யலாம். அது புண்ணியம். ஐ, புண்ணியமாவது ஒரு மண்டங்கட்டி ஆகுது. அதுவும் இல்லாம நீ மாலை போட்டிருக்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ செய்யவே கூடாது. பாட்டி சாமி, மாலை போட்டா பொண்டாட்டி சாமிக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு எந்த சாமி சொல்லியிருக்கு? இந்த சாமி தாண்டா சொல்லுது. நான் பெரியவடா, எனக்கு தெரிஞ்சதை விட உனக்கு அதிகமா தெரிஞ்சிட போகுதா? சொன்னா கேளு, இதெல்லாம் செய்யக்கூடாது. பாட்டி சாமி, வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களுக்கு, அதுவும் குறிப்பா நம்ம அம்மாவுக்கும் மனைவிக்கும் பணிவிட செய்யறதெல்லாம் ரொம்ப புண்ணிய காரியம். முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. ஒருத்தவங்க நம்மள சுமந்தவங்க, இன்னொருத்தவங்க நம்ம வாரிசு சுமக்க போறவங்க. ஆண் கடவுள்னா இறைவன், பெண் கடவுள் இறைவி. இறைவி இல்லையே இறைவனும் இல்லை. என்னை இறைவனாக நினைக்கும் என் இறைவிக்கு நான் உதவி பண்ணுவதில் என்ன தப்பு இருக்கிறது? அதனால நான் என் மனைவி மீனாட்சி சாமிக்கு இதை நான் செய்ய போறேன். தலை எழுது. என்னங்க, இன்னுமா காஃபி போட்டுட்டு இருக்கீங்க? போட்டுட்டு இருக்கேன் சாமி, இத வந்துடுறேன். ஆ, கேட்டுச்சா? என் இறைவி காஃபி கேக்குறாங்க, அதனால நான் காஃபி போட போறேன். பாட்டி சாமி, இப்ப நீங்க இடத்த காலி பண்றீங்களா? ஐயோ, கெட்டுவிட்டா. ஏய் மீனாட்சி, அக்காளம் தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு என் வீட்டு பிள்ளைங்களை வேலை வாங்குறீங்களா? இருங்கடி, உங்களுக்கு வைக்கிறேன் வேட்டு. இன்னைக்கு நம்ம போடுற காஃபி மீனு குட்டியை சும்மா இம்ப்ரெஸ் பண்ணிடணும். பாட்டி, ஏதோ கிரிமினலா யோசிக்கிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அதான பார்த்தேன். யார் இந்த நேரத்துல ஃபோன் பண்றது? இந்த ஆள் எதுக்கு இப்ப ஃபோன் பண்றான்? ஹலோ ரன்பீர். ஹலோ. சிக்னல் ஒழுங்கா சரியில்லையா? ஹலோ ஹலோ ரன்பீர், கேக்கலையா? ஹலோ. அந்த சொரண கிட்ட மீனாட்சிக்கு நம்ம சொரணை ஏத்துவோம். அப்பா, வந்த வேலை முடிஞ்சு போச்சு. நிறுத்தியா? சும்மா பேசிக்கிட்டே இருப்ப. நான் மீனாட்சி சாமிக்கு காஃபி போட்டுட்டு இருக்கேன். போனை வை. வை. ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான். நம்ம போட்டிருக்க இந்த காஃபி மீனாட்சி சாமியோட நாக்குல அப்படியே நிக்கணும். ஆஹா, வாசனையே வேற லெவல்ல இருக்கே. இதுல கொடுப்போமா? பாரம்பரியமா இதிலே கொடுப்போம். மீனாட்சி சாமி. மீனாட்சி அத்தை. ஐயோ, இந்த நேரத்துல இவங்க வேற கூப்பிடுறாங்க. என்னன்னு போய் மீனாட்சி. கேட்போம். இதோ வந்துட்டேன் அத்தை. மீனாட்சி, சார்ஜர் இருக்கா? உள்ள இருக்க எடுத்துக்கோ. மீனாட்சி சாமி.
உங்களுக்கு ஸ்பெஷலான காஃபி ரெடி. தேங்க்ஸ் மேம். ஆனா நான் உன்கிட்ட காஃபி கேட்கவே இல்லையே. நானும் உனக்கு ஒண்ணு கொண்டு வரல. அப்ப இது எனக்கு இல்லையா? தாரணி சாமி, இது மீனாட்சி சாமிக்காக ஸ்பெஷலா போட்டது. உங்களுக்கு வேணா மறுபடியும் போட்டு தரியா? இல்ல, நீங்களே போய் போட்டுக்குங்க. இல்லனா பாட்டி சாமி அங்கதான் இருப்பாங்க, அவங்ககிட்ட கேளுங்க, ஸ்பெஷலா காஃபி போட்டு கொடுப்பாங்க. நீ ரொம்ப ஓவரா பேசுற. அதனால இது நானே ஏய், என் பொண்டாட்டிக்கு போட்டதுரி. உன் பொண்டாட்டிக்கு வேற காஃபி போட்டு கொடு. ஏய், அது ஒழுங்கா கொடுத்துரு. ஏய், தர முடியாது போடா. ஐயோ, மீனாட்சி சாமி வர வராங்க. காஃபி கேட்டா என்ன பண்ணுவேன்? தாரணி சார்ஜர் எடுத்துட்டியா? ஓகே. ஏங்க காஃபி எங்க வெறும் கையோட நின்னுட்டு இருக்கீங்க? அது ஒரு வெள்ளை அண்டங்காக்கா தூக்கிட்டு போயிருச்சு. வெள்ளை அண்டங்காக்காவா? ஏங்க என்ன சொல்றீங்க? அப்படி ஒண்ணு இருக்கா என்ன? இருக்குது. அது இங்கதான் நம்ம வீட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அதை அடிச்சு விரட்டுறேன். பிரெக்னண்டா இருக்கேன்னு விட்டு வச்சிருக்கேன் அதை. ஏங்க நீங்க யாரு சொல்றீங்க? தாரணியவா? ஆமா, அந்த கும்கி குட்டியை தான் சொல்றேன். பாவங்க அவ என்ன இருந்தாலும் உங்க தங்கச்சி இல்ல. அவ பாவமா? பின்ன நான் தான் சாமி பாவம். அது கூட பிறந்திருக்கேன் பாரு, என்ன சொல்லணும். இருங்க, உங்களுக்கு போய் ஸ்பெஷலா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஓகே ஓகே. தாரணி, என்னம்மா அது கையில? காஃபி பாட்டி. யாருக்கு? எனக்கு தான். அட என்னம்மா நீ வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த காஃபி டீ எல்லாம் குடிக்கவே கூடாது. இத பாரு, இதெல்லாம் குழந்தைக்கு ஆகாதுல்ல, அதை குடு. பாட்டி பாட்டி இத பாரு, நீ மேல போய் இரு. பாட்டி உனக்கு ஸ்பெஷலா பால் காய்ச்சி கொண்டாடுறேன், சரியா? போ. மீனாட்சி சாமி, உங்களுக்கான ஸ்பெஷல் காஃபி ரெடி. குடிச்சு பாருங்க. பாத்து பாத்து, சூடா இருக்கு. குடி குடி. அடியே மீனாட்சி, என் பேரனையே வேலை வாங்குறியா? நீ இன்னைக்கு எடுக்க போற வாந்திய உன் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். காலம் முழுக்க நீ காஃபிய நினைக்கவே கூடாது. குடி குடி. அடியே மீனாட்சி, என் பேரனையே வேலை வாங்குறியா? நீ இன்னைக்கு எடுக்க போற வாந்திய உன் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். காலம் முழுக்க நீ காஃபிய நினைக்கவே கூடாது. நான் போய் நல்ல காஃபி குடிக்கிறேன். சூடா இருக்கு. மூஞ்சி மாறுது. காஃபி நல்லா இருக்கா? காஃபி சூப்பரா இருக்குங்க. தேங்க்யூ தேங்க்யூ. டேஸ்ட் எப்படி? உங்க கைப்பக்கம் அளவுக்கு இருக்கா? என்னை விட சூப்பரா காஃபி போடுறீங்க. தேங்க்யூ மீனாட்சி சாமி. இதெல்லாம் எனக்கு சும்மா ஜுஜிபி மேட்ரு. நீங்க மட்டும் எனக்கு பல்கா ஆர்டர் கொடுத்து பாருங்க, அப்புறம் தெரியும் என் கைப்பக்கம் என்னன்னு. இது பிடிங்க. இனிமே தினமும் நீங்களே எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுங்க. எல்லாருக்குமா? ஆமாங்க. தினமுமா? நானே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேனோ. இந்த வீட்ல ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாதிரி நவகிரகங்க மாதிரியே இருக்குங்க. இதுங்களெல்லாம் சரி பண்ணிட்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. ஒரு காபி குடிக்கிறதுக்கு விடுறாளுங்களா? என்னம்மா, என்னாச்சு உனக்கு? சொன்னா தீத்து வச்சிருவியா? என்னன்னு சொல்லு, தீர்த்து வச்சிருவான். ஒன்னும் தேவையில்ல, ஆளை விடு. நான் ஏற்கனவே கடுப்புல இருக்கேன், என் வயிறெல்லாம் எரியுது. நான் இங்க வயிறு எரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு? பைத்தியக்காரி பைத்தியக்காரி. அது வேற ஒண்ணும் இல்ல, சுந்தர் மீனாட்சி போட்ட காஃபில யாருக்கும் தெரியாம உப்பள்ளி போட்டுட்டேன். அது தெரியாம இந்த மீனாட்சி குடிக்க போறா. இன்னைக்கு பூரா அவ காலியோ காலி. இங்க பாரு, இந்த பாட்டி இருக்கிற வரைக்கும் நீ கவலையே படாத. அவங்கள ரொமான்ஸ் பண்ண விட்டுருவேனா? ஏதாவது பண்ணி பிரிச்சு விட்டுக்கிட்டே இருப்பேன். இத பாரு கண்ணா,
இது பாட்டி போட்ட காஃபி. இத மட்டும் நீ குடிச்ச உன் வயித்தெல்லாம் சிட்டா பறந்து போயிடும். பாட்டி சொல்றேன்ல, ம். இந்தா குடி. வாங்க தேங்க்ஸ் பாட்டி. குடி. ஆ. நல்லா இருக்கா? என்ன?